ஹலோ நண்பா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பைக்ஸ் வந்து இந்த வருஷம் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் யமஹா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் எந்த பைக்குமே வந்துட்டு லான்ச் ஆகாது இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பா. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ ட்ரெண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு இந்த சோலோ கிரியேட்டர்ஸ் விசஸ் கார்ப்பரேட் யூடியூபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு டாபிக் வந்து போயிட்டு இருக்குது. தயவு செஞ்சு உங்களை நான் கையெடுத்து கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மாதிரி நிறைய சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அவங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் முடிஞ்சால். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுடைய சேனல்ஸ் எல்லாம். அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு சோலோ கிரியேட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக பார்க்காம அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை பார்த்து அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுங்கள். அதாவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அவங்க வீடியோவை வாட்ச் பண்ணுறது, கமெண்ட்டில் போய்ட்டு நண்பா சூப்பராக இருக்குது நண்பா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்று தான், நீங்கள் சோலோ கிரியேட்டருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நானும் ஒரு சோலோ கிரியேட்டர் தான், யூடியூபர்ஸ் தான். ஸோ நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக தான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண பார்ப்பீங்கன்னு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏன் யமஹா வந்துட்டு இந்த வருஷம் இந்தியாவில் எந்த பைக்கும் லான்ச் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது அதாவது இந்த மே மந்தில் மே 15லேருந்து மே எண்டு 31 வரைக்கும் அவங்களுடைய பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் ஷட் டவுன் பண்ணுறாங்கன்னா, இந்த COVID-19 அப்படிங்கிற இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர்ஸுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி வைஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டில் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து லீவ் கொடுத்து அவங்கள வந்துட்டு இந்த மே 31 வரைக்கும் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன், COVID-19 தான் ரீசன். யமஹா பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 2 பிளான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இருக்குது, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் சர்ஜாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த 2 பிளான்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பைக்கான ப்ரொடக்ஷனும் நடக்காது, எந்த ஒரு ஒர்க்கும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யமஹாவோட FZX அப்படிங்கிற பைக் வந்துட்டு இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் MT-15ல் அதோட அப்டேட்டட் வெர்ஷன் டியூல் சேனல் ஏபிஎஸோட வரக்கூடிய பைக்கும் வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் R15 வெர்ஷன் 3ல் அப்டேட்டட் வெர்ஷன் வரும், இல்லாட்டி R15 வெர்ஷன் 4 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய யமஹா பைக்ஸ் வந்து இந்த வருஷம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா இதுதான் ரீசன். ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் நின்னாவே வந்துட்டு ஒரு பெரிய வந்து ஒரு யமஹா மாதிரியான ஒரு பெரிய கம்பெனியில் எவ்வளோ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இந்த 15 days அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ½ month வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் நடக்காது. என்ன ஒர்க்லாம் இந்த யமஹாவில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆஃபீஸ் ஒர்க்கு தான் நடக்கும். அந்த ஆஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற பேசிஸில் தான் நாங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யமஹா இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மே 31 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் லாக்டவுன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு எம்ப்ளாயும் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிக்கோங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன்லையாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நடக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நாங்கள் ஜூன்லேயுமே வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து யமஹாவே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக யமஹாவிலேருந்து FZX-ஆக இருக்கட்டும் எந்த ஒரு பைக்குமே வந்து இப்போதைக்கு ரீசெண்டாக வந்துட்டு இல்லை லான்ச் பண்ண போட்டாங்க, அதாவது கம்மிங் சூன் கூட லான்ச் பண்ண மாட்டாங்க இந்த 2021 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஃபுல்லாக தெளிவாக தெரியுது. ஸோ நீங்கள் இந்த பைக்கு ஏதாவது ஒரு பைக் யமஹாக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா யமஹா வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறதுனால அப்கமிங்கில் இந்த வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் எந்த ஒரு பைக்கும் லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து போஸ்ட்பான் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் இயருக்கு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வந்து ஒரு பைக்கை லான்ச் பண்ணாலுமே அதோட சேல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நிறுவனமான இந்த யமஹா வந்து கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு ஒரு
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு Yamahaவில் இருக்கக்கூடிய MT-15 பைக்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இப்போ ரீசெண்டாக FZX அப்படிங்கிற ஒரு பைக்கோட அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைசர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சது. இந்த FZX 150 இந்த பைக்கோட அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கிடைக்கல. அட்வர்டைஸ்மெண்ட்டே இன்னும் வந்து ரெடி ஆகலை. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரெடியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டிவி சேனல்ஸ் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பைக் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு 1 or 2 months தான் அந்த பைக் வந்து சேலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் FZX அப்படிங்கிற பைக் வந்துட்டு இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இந்த 2 பைக் MT-15 இருக்கட்டும், R15 வெர்ஷன் 3யோட அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போதைக்கு லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம். Yamaha மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா Yamaha பிராண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணுறதா சொல்லலை. ஹீரோ மோட்டோகார்ப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் பிராண்டான டொயோட்டோ, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டுமே வந்து இப்போதைக்கு வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து லாக்டவுன் பண்ண போகிறோம். எங்களுடைய ஒர்க் ஸ்டேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா பிளான்ஸுமே வந்துட்டு நாங்கள் வந்து ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதனால மிகப்பெரிய லாஸ் இருந்தாலும் ஒர்க்கர்ஸுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கம்மிங் அந்த May 15லேருந்து இந்த மந்த் எண்டான 31st May வரைக்கும் நாங்கள் வந்து ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 15 days ஒர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் நடக்காதனால கண்டிப்பாக Yamahaவோட பைக்ஸ் வந்துட்டு இந்த வருஷம் வந்து லான்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, இல்லாட்டி சான்ஸ் லெஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே வந்து 1 or 2 monthsல இந்த கோவிட் அப்படிங்கிறது இந்தியாவில் குறைஞ்சாலுமே வந்து கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் எல்லாமே வந்து இந்த பைக் வாங்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் Yamaha வந்துட்டு அவங்களுடைய பைக் பிராண்டான இந்த FZX இல்லை மற்ற பைக் எல்லாமே வந்து லான்ச் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம். Yamaha மட்டும் இல்லை, எந்த பைக்குமே வந்து இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்களுடைய பைக் பிராண்டை வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ இதுதான் நண்பா என்னையோட ஒரு டாபிக். ஸோ தயவு செஞ்சு சோலோ கிரியேட்டர்ஸ், சோலோ யூடியூபர்ஸ் வந்து தயவு செஞ்சு அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும் ஸோ அவங்கள வந்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் நண்பா. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எப்படி இருக்குது, அப்புறம் நான் என்ன மாதிரியான கண்டென்ட் கொடுக்குறேன், நான் என்ன மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மாதிரியான இருக்கக்கூடிய சோலோ கிரியேட்டர்ஸ் அதாவது யூடியூபர்ஸை ஹெல்ப் பண்ணுவீங்களா, அதாவது சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா எஸ், சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நோன் போட்டுட்டு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நண்பா. ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயங்கள் Yamaha பைக்கை பற்றின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோவை லைக் மட்டும் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க நண்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.